கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ் ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். மறந்திட்டாலோ மறவாமல் நினைத்தீரையா. தாயோ தகப்பனோ மறந்திட்டாலோ என்னை மறவாமல் நினைத்தீரையா. கருவிலே உருவாகும் முன்னே உந்தன் கண்கள் என்னை கண்டது. கருவினில் உருவாகும் முன்னே உந்தன் கண்கள் என்னை கண்டது. கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே, கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே பரிசுத்தமாக்கினீரே பரலோக ராஜாவே. கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே, கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே பரிசுத்தமாக்கினீரே பரலோக ராஜாவே. ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, எங்களோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே விரும்பி வந்தே உந்தன் பாதத்திலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. சூழ்நிலைகள் எங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் கர்த்தரை தேடுவதிலே நாங்கள் ஒரு ஆதியின் அப்போஸ்தலர்களைப் போல இருக்கத்தக்கதாக ஒரு விஷயம் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அதே ஆவியின் அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்புங்க, நடத்துங்க. மீட்பரட்சகருமாக இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கிளம்புங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த 2 வாரங்களாய் பார்த்த ஒரு நபரை குறித்து கொஞ்சம் பேசிவிட்டு தேவ வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். கடந்த நாட்களில் ஒருவேளை ஒரு சில காரியங்களை கொஞ்சம் அழுத்தமாய் திருத்தமாய் நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக பேசினாலும், இந்த வாரத்திலும் அநேக காரியங்களை தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பையும் அவர் நம் மீது கொண்ட அந்த பாசத்தையும் புரிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு சில காரியங்களை பேச விரும்புகின்றேன். ஆனாலும் கடந்த வாரத்திலே பார்த்த காரியங்கள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? யாரை குறித்து பார்த்தோம்? ஷீலாவை குறித்து பார்த்தோம். ஷீலாவை குறித்து இல்லை, ஷீலாவை குறித்து பார்த்தோம், கொஞ்சம் பார்த்தோம். ஆனாலும் ஆக்கில்லாவையும் பிரஸ்கில்லாவையும் குறித்து பார்த்தோம். அது இல்லாமல் அப்போலோவை குறித்து அநேக காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் அதே காரியத்தில் கொஞ்சம் அழுத்தத்தை கொடுக்கத்தக்கதாக அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கைகள் 18வது அதிகாரத்திலே யூதர் எல்லோரும் 2வது வசனம் சொல்லுகிறது, யூதர் எல்லோரும் ரோமபுரியை விட்டு போகும்படிக்கு கிளையூராயினாலே கட்டளை பிறந்தபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பெந்து தேசத்தனாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனை அவன் மனைவி பிரிஸ்கில்லாவையும் அங்கே கண்டு அவ்விடத்திற்கு போனான். அவர்கள் கூடார தொழிலாளியா இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கின்றவனாய் இருந்தபடியினால் அவன் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். மக்கெதோனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது அங்கே அநேகருக்கு புத்தி சொன்ன போதிலும் ஆவிக்குரிய உறவுகள் வந்தபோது ஆவியில ஒரு வைராக்கியம். அல்லேலூயா. நம்ம எப்ப ஆவிக்குரிய உறவில இணைகிறோமோ அப்பதான் ஆவிக்குரிய வைராக்கியமே நம்மளுக்கு வரும். நம்ம 7 நாட்கள் யாரோடு கூட இருக்கிறோம் சொல்லுங்க?
உலகத்தோடு கொடுக்குறான். அப்புறம் நம்ம ஆவிக்குரிய உறவு எப்படி வரும்? ஆவிக்குரிய வைராக்கியம் எப்படி வரும்? தேவனுக்காக சில காரியங்களை செய்ய வேண்டும் என்ற அந்த சிந்தனைகளும் எண்ணங்களும் எப்படி வரும்? அல்லேலூயா. உங்கள் குறைவுகளை தேவன் சொல்லும் பொழுது அதை நிறைவாய் ஆக்கி கொள்ள வேண்டும். நான் 6 நாள் யாரோடு கூட பழகிறேன், உங்கள் சிந்தனைகளுக்கு ஒரு பாடம், ஒரு நோட்டை கொடுத்து, ஆவியான ஒரு பேனாவை கொடுத்துப்பா, திங்கக்கிழமைலேருந்து கரெக்டாக சனிக்கிழமை வரைக்கும் உன்னுடைய பழக்க வழக்கங்களை பாருங்கன்னா நீங்கள் எத்தனை மணி நேரம் தேவனோடு கூட செலவிட்டீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். பவுல் இங்கே வாரந்தோறும் ஒரு இடத்துல கடந்து வராரு. அங்க கொரிந்து பட்டணத்துக்கு வராரு. அங்க ஆள் தெரியாமல்ல தேடி பார்க்கிறாரு. யாரோடு கூட இணைய வேண்டும் என்று பவுல் எதிர்பார்த்தாரோ அங்கே அப்படியாப்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும். ஆக்கில்லாவை குறித்து சொல்லியிருப்பேன். அவன் ஒரு யூத கலாச்சாரத்தை சேர்ந்தவனா, யூத கோத்திரத்தில் பிறந்தவனா இருந்த போதிலும் பிரிஸ்கில்லா ரோமபுரியை சேர்ந்த பெண். ரோமபுரியை சேர்ந்த பெண்ணான போதிலும் அவங்களுக்கு ஒரு காரியம், நான் எப்படியாவது ஆக்கில்லாவிடத்திலிருந்து அவர்களுடைய தேவனை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் வைராக்கியம் பாராட்டுறாங்க. யார் எந்த தேவ மனுஷன் அவர்கள் வீட்டுக்குள் கடந்து வந்தாலும் அந்த தேவ மனுஷனை அன்போடு கூட வரவேற்று, அல்லேலூயா. அங்கே ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் மற்றவர்களை வரவேற்றார்கள் என்று வேதம் சொல்லவே இல்லை. அவர்கள் அரவணைத்து கொண்டதெல்லாம் ஆவிக்குரிய உறவுகளையே, மாம்சத்துக்குரிய உறவுகளை முக்கியத்துவம் படுத்துகின்றபடியினால்தான் நமக்கு என்னவோ நம்ம சிந்த அடிக்கடியாய் அவர்களிடத்தில் கடந்து சென்று விடுகிறது. நான் ஆவிக்குரிய உறவுகளை பார்ப்பேனால் அது என்னை ஆவியிலே வைராக்கியம் கொள்ள செய்கிறது. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், எதையாவது ஆண்டவருக்காக செய்து முடித்து விட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தையும் அந்த உந்துதலையும் ஆவியானவர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் எங்க போனாலும் ஆவிக்குரிய உறவுகளை நிலைத்திருக்கிறான். அங்கே ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவோடு கூட இருந்த நாட்களிலே ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அநேக காரியங்களை யாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்க வேண்டும்? பவுலிடத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ரோம சாம்ராஜ்யத்தில் பிறந்த ஒரு பெண்ணா இருந்த போதிலும் பிரிஸ்கில்லாவுக்கு தேவன் மேல அவ்வளோ அன்பு. ஏதாவது ஒன்று ஏசப்பாக்கு செய்யணுமே. என் வாழ்க்கை முடிவதற்குள்ள ஒருவேளை ஒரே ஒரு வாழ்க்கை தான் கொடுத்துக்கிறாரு. அந்த வாழ்க்கையில தேவனை தேடி தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி தேவனுக்காக எதாகிலும் செய்ய வேண்டுமே என்று நினைக்கின்ற அந்த நினைவுகள் எத்தனை பெரியது. எத்தனை பேர் அப்படி நினைக்கிறோம்? வாரத்தில் ஒரு நாள் சபைக்கு போனாலே அது பெரிய காரியம் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டு. அங்கே வாரந்தோறும் பரிசுத்த ஓய்வு நாள் தோறும் பவுல் அப்போஸ்தலன் செய்கின்ற காரியம் என்னவோ, ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி, யாருக்கும்? யூதருக்கும் கிரேக்கருக்கும். நல்ல புரிஞ்சுங்க, அவன் பாகுபாடு பார்க்கல. எவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர விரும்புகின்றானோ அவனை பவுல் இணைத்துக் கொள்கின்றான். அந்த இணைக்கப்படுகின்ற வாழ்வு இருக்கிறது, அது மேன்மை நிறைந்ததா இருக்கிறது. அல்லேலூயா. சத்தியத்தை எந்த மனுஷன் அறியலனா அவன் தான் என்ன பண்ணுவான்? அல்லேலூயா. சத்தியத்தை அறியாத மனுஷன் என்ன பண்ண மாட்டான்? ஒரு நாள் சத்தியத்திற்கு தன்னை உட்படுத்த மாட்டான், சத்தியத்தோடு கூட இணைந்திட மாட்டான். பவுல் அப்போஸ்தலன் அங்கே அநேகரோடு சம்பாஷணை பண்ணி கொண்டிருந்தாலும் அவன் இருதயம் தேவ பிள்ளைகளை பார்த்தபோது வைராக்கியம் கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம எந்த இடத்துல வைராக்கியம் கொள்றோம்? பார்த்தா ஒரு ஸ்தோத்திரத்தோடு கூட சரி. அல்லேலூயா. அத்தோடு நம்ம என்ன பண்றது இல்லை. சபைக்குள்ள வந்தாலே நம்ம வாயை என்ன சொல்ல மாட்டேங்குது? அல்லேலூயா சொல்ல மாட்டேன். ஆமென் என்பவர் யார் என்று கடந்த ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம்? ஆமென் என்கின்றவர் சொல்கிறதாவது. ஆமென்னா யாரு? ஏசப்பாக்கு இன்னொரு நாமம் என்னது? ஆமென். சொன்னோடனே நம்ம என்ன சொல்லலாம்? சொன்னோன்னே ஏன் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அது வாயை திறந்தே சொல்ல மாட்டோமே. ஆமேன் அல்லேலூயா சொன்னாலே நம்மள அல்லேலூயா கோஷ்டின்றாங்க. சொல்லட்டும், நம்ம அல்லேலூயா கோஷ்டி தானே. இல்லாதையா சொல்றாங்க. திருடனை பார்த்து என்னன்னு தான் சொல்லுவாங்க, போலீஸ் நான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. பைத்தியத்தை பார்த்து என்ன சொல்லுவாங்க? பைத்தியம் தான் சொல்லுவாங்க. உலகத்துக்கு நம்ம பைத்தியம் தான். அல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் யாரை தெரிஞ்சு கொண்டாராம்? ஆமா, ஞானிகளை தெரிஞ்சு கொள்றிய. ஞானிகளை தெரிஞ்சு கொண்டா நம்ம துக்கப்படலாம். நம்ம ஞானியா இருக்கிறோம், எல்லாம் பைத்தியம்ன்றானே. நம்மள பைத்தியம் தானே தேவன் தெரிஞ்சு கொண்டாரு.
உலகத்துல எல்லாம் காரியத்தையும் செஞ்சோம், வைராக்கியம் பாராட்டணும், அது செஞ்சோம் இது செஞ்சோம், ஓடணும் பண்ணோம், எல்லாம் உறவுகளுக்காக நம்ம நேரத்தை செலவச்சு எல்லாம் பண்ணோம். அவன் கடைசியில் என்ன பைத்தியம் போல பார்த்தான். ஆனால் பைத்தியமா இருந்த என்னை அழைத்து வந்து ஆண்டவர் இங்கே தெளிவுபடுத்துகின்றார். அல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள அவர் ஒருத்தரை தவிர வேற எந்த உறவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தாலும் அவன் கண்டிப்பா உன் ஆவமாக்குவான். அல்லேலூயா. உன் தழும்புகளால் நான் சுகமானேன், வார்த்தையினால் நான் பலனானேன், நான் பலனானேன், நான் பலனானேன். முத்தழும்புகளால் நான் சுகமானேன், உன் வார்த்தையினால் நான் பலனானேன், நான் பலனானேன், நான் பலனானேன். அல்லேலூயா. நம்ம பார்க்கிற எல்லா சொந்தங்களும் ஒரு நாள் நம்மளை மட்டுப்படுத்தலாம். ஆனால் நான் நேசிக்காத ஒருவர் என்னை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நான் அவரை தேடத்தக்கதாக என் இருதயத்தை அவரிடத்திலே ஒருவேளை சத்தியத்தோடு கூட இணையத்தக்கதாக நல்ல உறவுகளை, அல்லேலூயா, ஆவிக்குரிய உறவுகளை அவன் பார்க்கிறான். பவுல் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே பார்க்கிறான். அங்க யார் வராங்க? பவுலும் தீமோத்தேயும், ஷீலாவும் தீமோத்தேயும் வராங்க. அவன் பவுலும் ஷீலாவும் குறித்து நீங்க வேதத்தில் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். அவங்க சிறைச்சாலையில் என்ன பண்ணாங்களா? அல்லேலூயா, தேவனை துதிச்சாங்களா. ஆண்டவரே, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே, உம்மை தவிர வேற தேவனும். அவங்க துதிக்க துதிக்க அங்க ஒரு பெரிய நடுக்கத்தையே தேவன் உண்டாக்கி விட்டார். சிறைச்சாலை அதிர்ந்தது, சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட்டான். அப்படியெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஆவிக்குரிய உறவுகளோடு கூட இருக்கும் பொழுது உனக்கு விரோதமாய் கட்டப்பட்டிருக்கிற கட்டுக்களையும் கர்த்தர் அவிழ்ப்பார். அல்லேலூயா. ஆவி இல்லாத உறவுகளோடு கூட இணைக்கப்படும் பொழுது இருக்கிற காரியத்தை அவன் கட்டிட்டு போயிடுவான். அல்லேலூயா. எதிர்க்க பார்த்தா நம்மால் சிரிச்சு பேசுவான், பின்னாடி பார்த்தா அல்லேலூயா. எத்தனை உறவுகள் உங்களை பார்த்தா பிரதர் அவங்க முன்னாடியும் அப்படிதான் பின்னாடியும் அப்படிதான் சொல்லுவீங்க. எந்த உறவுகளை குறிச்சும் நம்மளை முதல்ல காலவாரி உறுத்த யார் தான் சொல்லுங்க. கொஞ்சம் நம்ம நல்லா வளர்ந்துடக்கூடாது. ஒரு முறை ஒரு ஃபங்க்ஷனுக்கோசம் நாங்கள் போயிருந்தோம். கர்த்தர் அப்போது வாகனத்தெல்லாம் கொடுத்துட்டார், வண்டியெல்லாம் கொடுத்து எங்களை உயர்த்தி தான் வச்சுருக்கார். அங்கே போகும்போது அந்த வீட்டு பிள்ளை கேட்குது, இப்படி பஸ்ஸில் வந்தீங்களா ட்ரெயினில் வந்தீங்களா, இப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சு அப்படி இருந்துச்சு. நான் சொன்னேன், கர்த்தர் எங்களை கார்லேயே அனுப்பிச்சிக்கிறாரு, அதுவும் சொந்த கார்லேயே அனுப்பிச்சிக்கிறாரு. அல்லேலூயா. உங்கள் கண்கள்லாம் வைக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களை உயர்த்தி தான் இருக்கிறாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவனை தேடுகின்ற அளவுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நான் கர்த்தரை தேடாம மனுஷனை தேடுவேன் ஆனால் வச்சுக்கேன், என்னிடத்துல இருக்கிற எல்லா காரியத்தையும் அவன் வயிறு எரிச்சலிலேயே என்ன பண்ணுவான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நீ நல்லா உயர்ந்து ஒரு இடத்துக்கு போய் உன்னை வான்னு கூப்பிட்டு வெல்கம் பண்ணுவான். ஆனால் போனோன்னு இது எப்படி இருந்துச்சு தெரியுமா, இதுக்கு நாங்கள் தான் எல்லாம் குத்தோம், எல்லாம் பண்ணோம், அது பண்ணோம் இது பண்ணோம். கர்த்தர் ஒரு நாள் இதை சொல்ல மாட்டாரு. அல்லேலூயா. அதனால தான் ஆவிக்குரிய உறவுகளை பார்க்கும்போது பவுலுக்குள்ள ஒரு வைராக்கியம் அங்க வேதம் அழகாய் சொல்கிறது. அப்போது ஆவியில் வைராக்கியம் கொண்டு, நல்லா புரிஞ்சுங்க, அங்க வந்த மாத்திரத்துல பவுல் பார்த்து இன்னும் அதிகமா உரத்த சத்தத்தோட சொல்றான், இயேசுவே கிறிஸ்து. அல்லேலூயா. நம்மால் சொல்லுவாங்க அவங்க தான் கடவுள், இவங்க தான். இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் ஒருவரே. அல்லேலூயா. அவர்தான் எனக்காக சிலுவையிலே மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அவர்தான் எனக்காக சகல காரியத்தையும் செய்து முடித்தார். என் பாவத்தை அவர்தான் சுமந்தார். அவர் சுமக்கலன்னா இன்னைக்கு நான் என்ன பண்ணிருக்க முடியாது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அவர் எனக்காக சுமந்தார், எனக்காக சகல காரியத்தையும் அவர் அனுபவித்தார். அவர் ஒருவரே தேவன் என்று அங்கே பவுல் அப்போஸ்தலன் வைராக்கியத்தோடு கூட சொல்லுகிறதை யூதர்களுக்கு முன்பாக சிஷ்டாங்கப்படுத்தினான். அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி என்னன்னு சொன்னாரு, உங்க ரத்தப்பழி எந்த மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலையோ அந்த மனுஷனுடைய ரத்தப்பழி. ஆமா, சொல்ல வேண்டியது நம்ம கடமை. சர்ச்சுக்கு வாமா வாமான்னு சொல்லுது நம்ம கடமை. அது வராம வேற எங்கன்னா தெரிஞ்சிச்சுன்னா, ஒருவேளை ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அது பிரச்சனை அதுக்கு. அல்லேலூயா.
டெல்லியில நடந்த ஒரு விஷயம். ஒரு ஊழியக்காரர் போயிட்டு நல்ல விசுவாச குடும்பம். அந்த விசுவாச குடும்பத்துல திடீர்னு திருமணம் வந்தது. அந்த பிள்ளைகள் நல்ல சபையில ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கும், எல்லா காரியத்தையும் செய்வதெல்லாம் முந்திக் கொள்வார்களாம். அப்படிப்பட்ட குடும்பத்துல கல்யாணம் திருமணம் நடந்தவொடனே அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா சபைக்கு வர நிறுத்தி விட்டது. தேவ மனுஷன் போறான்பா, எப்படியாவது வந்துருங்கம்மா, கர்த்தரை தேடுங்கம்மா. முதல் முறை போறாரு, 2வது முறை போறாரு, 3வது முறை போறாரு. ஆண்டவர் சொல்லி கொண்டு இருக்கிறார், எப்படியாவது அழை, எப்படியாவது அழை. அந்த தேவ மனுஷன் சர்வீஸ் முடிஞ்சவொடனே கடக்குன்னு அவங்க ஞாபகம் வந்துடும். உடனே ஓடுவாருப்பா, என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்து அவர்களை அழைத்த போது ஒரு முறை அந்த மணப்பெண்ணும் அந்த மகனும் சொன்னாங்களாம், சும்மாலாம் வீட்டுக்கு வராதீங்க. ஒரு ஊழியக்காரனை பார்த்து சும்மா வீட்டுக்கு வராதீங்க. நடந்த காரியம் என்ன தெரியுமா? அந்த நாள் மதியத்திலே அவர்கள் மரித்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போனது. அவர்கள் கடந்து சென்ற வாகனம் பெரிய விபத்துக்குள் ஆகி அவர்கள் எந்த இடத்திலே விழுந்தார்களோ அதே இடத்திலே 2 பேர் மரித்து போனார்களாம். மரணம் வருவதற்கு முன்பாக யாரோ ஒரு மனிதனை கொண்டு தேவன் என்ன பண்றாரு? நம்ம சர்ச்சைக்கு ஒரு தம்பி வருவார், வேதவினா போட்டி நடக்கும். டேனியல்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் கூட ஒரு தம்பி ஒருத்தர் வருவார். நான் போன வருஷத்தில் திடீர்னு ஒரு நாள் நான் செபித்து கொண்டே இருக்கும்போது ஏசப்பா அந்த மனுஷனை காட்டி, இந்த மனுஷனுக்கு ஃபோன் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார். நான் என்ன ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இந்த மனுஷனுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன்? நல்ல தம்பி, ரொம்ப கனமாக நடந்து பார்ப்பல, வேதவினா போட்டியில் எல்லா விஷயமும் கூட இருந்து செய்வாப்புல, தனிப்பட்ட விதத்தில் நான் கேட்கும்போது எல்லா காரியமே பேசுவாப்புல, ஒரு பெரிய கம்யூனிகேஷனில், ஒரு கிறிஸ்துவ கம்யூனிகேஷனில் வேலை செய்கிறாப்புல, மாதம் ஒரு 15,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. அவருடைய காரியம் என்னென்னா அங்கங்கே போயிட்டு கலெக்ஷன் பண்ணி வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரியத்தை தேவனை வச்சுருந்தாங்க. செங்கல்பட்டு பகுதி ஃபுல்லாக. அவர் வேலூரில் இருக்கிறார், திருவள்ளூரில் இருக்கிறார். அந்த மனுஷனுக்கு தேவன் ஃபோன் பண்ண சொல்கிறார், ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த காலை வேலையில் ஃபோன் பண்ணுறேன். அவர் எடுத்து பேசினார், ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னாரு. பிரைசிலார் தம்பி எப்படி இருக்கிற? ஐயா நான் கொஞ்சம் பயத்தில் இருக்கிறேங்க ஐயா, எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல, ரொம்ப பயமாக இருக்குதுங்க. அண்ணோனே நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரத்தில் அந்த மனுஷன் வீட்டை விட்டு வெளியே வராரு. உடனே வேறொரு நம்பர்லேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. நான் எடுத்து பேசினேன். அவங்க உடனே சொல்கிறாங்க, அப்பா ஐயா நான் இந்த மாதிரி அந்த தம்பியுடைய அம்மா பேசுகிறேங்க ஐயா, என் பையன் 2 மாதம் ஆச்சுங்க, வீட்டுக்குள்ளே போயிட்டு தன் அறை கதவை சாத்தி கொண்டு விளக்கெல்லாம் அணைச்சிட்டான், இருட்டில் 2 மாதமாக இருக்கிறாங்க ஐயா. 2 மாதம் நாங்களும் யாரோரோ கூப்பிட்டோம், என் மக கூப்பிடுறான், நான் கூப்பிடுறேன், அவங்க அப்பா கூப்பிடுறாரு, வெளியே வரமாட்டேன், வெளியே ஏதோ நிற்குது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதம் ஆச்சுங்க அவன் வீட்டை விட்டு வெளியே வந்து. நான் கேட்குறேன், என்ன ஆச்சுமா? தெரியலங்கய்யா, நீங்கள் பேசுனீங்க, கொஞ்ச நேரத்தில் அவன் வெளியே வந்துட்டாங்கய்யா. அதனால தான் அந்த ஃபோன் நம்பரை தேடி உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னாங்க. அந்த வீட்டு சூழ்நிலை அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா என் கணவனுக்கு கை உடைந்து விட்டது, நான் மட்டும்தான் 8,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், இவன் சம்பாதித்து தான் நம்பி இருந்தேன், இவன் 2 மாதம் ஆச்சுங்க வீட்டு அறைக்குள்ளே போயிட்டு கதவை சாத்தனமா வெளியே எந்த ஒரு காரியத்துக்கும் வரமாட்டேங்கிறான், எது கேட்டாலும் பயப்படுறான், எது கேட்டாலும் கத்துறான், சத்தம் கொடுக்க மாட்டான், வீடே இருட்டா இருக்குது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க, இவனுக்கு ஏதாவது ஆயிடும் நினைச்சு கொண்டே நான் வேலைக்கு போய் கொண்டு இருக்கிறேங்க. 8,000 ரூபாய் தாங்க என் குடும்பமே நடக்குது, நான் சம்பாதித்து வர காரியத்தை தான் குடும்பமே நடக்குதுன்னு சொல்லி நம்ம ஓன் அழுதாங்க. கவலைப்படாதமா, நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு ஜெபித்தேன். நான் திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தம்பிக்கு ஃபோன் பண்ணேன், என்ன நடந்தது? தேவ மனுஷன்தான், கர்த்தரோடு கூட இசைந்திருக்கிற தம்பி தான், தேவனுக்காக ஊழியம் செய்யணும்னு நினைச்ச ஒரு தம்பி தான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் போகக்கூடாத இடத்துக்கு போனான், தேவையில்லாத ஒரு காரியத்தில் சிக்கிக்கொண்டான், அவனிடத்துல தேவனுடைய ஆவி இல்லாததுனாலே அவன் நொறுக்கப்பட்டு இருட்டு அறையிலே கிடக்கிறான். நான் கேட்டேன், எங்க போனேன்? ஆவியானவர் சொல்றாரு, நீ எங்கேயோ போயிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. ஒழுங்கா சொல்ல. ஆமாங்க ஐயா, இந்த மாதிரி செங்கல்பட்டில் ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். நான் கேட்டேன், நீ போகலாமா இந்த இடத்துக்கு? கர்த்தர் உன்னை அனுமதிச்சாரா? இல்லைங்க ஐயா, எங்கள் உறவுக்காரங்க சொன்னாங்க இங்கே போ அப்படின்னு சொன்னாங்க, அதனால போனேன். அவன் போனதுனால இழப்பு அதிகம், வேலை போச்சு, 15,000 ரூபாய் 2 மாதம் சம்பளம் போச்சு, குடும்பத்தில் இணைப்பு இல்லை, கஷ்டம், தாயார் படுகின்ற அவதியும் பெற்றோர்களுடைய நிலையும் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவன் இருட்டு அறையில் இருந்த காரியத்தை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு நாள் அந்த அம்மா கிட்ட சொல்கிறேம்மா, நான் வீட்டுக்கு வரேம்மா தம்பியை பார்க்கறதுக்கு அப்படின்றேன். அந்த அம்மா எங்களுக்காக 1 கிலோமீட்டர் 1.25 கிலோமீட்டர் வெறும் காலோடு ரோட்டில் வந்து நின்று கொண்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா கடைசியாக சொன்னாங்க,
ஐயா அடுத்த முறை காரில் வாங்க ஐயா, கர்த்தருக்கு சித்தமானால் வரும். இப்போ கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி ஐயா வீடு கட்டிட்டேங்க, அவங்க நம்மங்க ஒரே மனம் வாங்கிச்சு வீடு கட்டணுன்ட்டு வீடு கட்டிட்டேங்க ஐயா, பெருசாக கட்டிட்டேங்க ஐயா, ஓடு போட போகிறேன், போட்டுட்டேன்னா நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க ஐயா. கர்த்தர் அவர்கள் தேவைகளை சந்திக்கிறார். எந்த மனுஷன் கர்த்தரை தேறானோ அவங்க வாழ்க்கை மாற்றப்படும். கர்த்தர் நம்ம மீது அன்பா இருக்கிறபடினால்தான் யாரோ ஒருத்தரை விட்டு எப்படியாவது நீங்க தப்பித்துக் கொள்ளணும், உங்க பாதைகள் மாற்றப்படணும், நீங்க உயர்த்தப்படணும் தேவன் நினைக்கிறார். அந்த நினைவுகளை நான் புரிந்து கொள்வேன். ஆனால் கர்த்தர் கண்டிப்பா என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு பவுல் ஷீலாவை பார்த்தபோது அங்கே ஆவியிலே வைராக்கியம் கொண்டு சிஷ்டாங்கம் படுத்துகின்றான். யூதர்களுக்கு எல்லாருக்கும் இயேசு ஒருவரே கடவுள் என்று அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரத்தை உதறி, இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாய் இருக்கிறேன், இது முதல் புறஜாதி இடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய ஒருவனுடைய வீட்டுக்கு வந்தான். கர்த்தர் பாருங்க, நீங்க நினைக்க கூடாது ஒரு தேவ மனுஷன் இங்க இல்லைன்னா அடுத்த காரியத்தை தேவன் ஆயத்தப்படுத்திடுவாரு. எந்த மனுஷன் தேவன் மீது மனவாஞ்சையா இருக்கிறானோ அவனுக்காக தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அங்க பகைத்தாலும் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற காரியத்தை தேவன் நியமித்து வைத்தபடியினால பவுலுக்கு அடுத்த இடத்துல தேவன் ஆயத்தப்படுத்தி விட்டார். அல்லேலூயா. அங்கே தேவன் சொல்றார், ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராத. சில நேரத்தில் மனுஷனை பார்த்து ஐயோ இவங்க கிட்ட இதை சொன்னா கோச்சிப்பாங்களே, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, நீ பயப்படாம பேசு. அதுக்கு தான் தேவன் உன்னை அழைத்தார். நீங்க பயந்து 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 தான் எல்லா காரியத்தையும் இழந்து போனீங்க. அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணுங்க, பயப்படாம பேசு. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே, நல்லா புரிஞ்சுங்க, 1 வருஷம் 6 மாசம் பவுலோடு கூட யார் யார் இருக்கிறாங்க? சீலாவும் இருக்கிறாங்க, தீமோத்தேயு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி யார் கூட இருந்தது? ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும். நல்லா புரிஞ்சுங்க. இப்ப பவுலுடைய உபதேசத்தை கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா இங்க கேட்டுக்கிறாங்க? 1 வருஷம் 6 மாசமா கேட்கிறாங்க. இப்போ நிச்சயமா ஆக்கிலாக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, பிரிஸ்கில்லாக்கு எது புரிஞ்சிருக்கும்? இயேசு வானவர் தான் தெய்வம் அப்படின்ட்டு கண்டிப்பா பவுலோடு கூட அநேக சம்பாஷணைகள்ல அவங்க இருந்திருக்கலாம், நல்ல தெளிவுபட பேசி புரிந்து கொண்டிருக்கலாம். அதனால தான் என்ன நடக்குதான், அப்பொல்லோ வரும்பொழுது அவர்கள் பிரசங்கத்தை கேட்கிறாங்க. ஏன்னா பவுல் கொஞ்ச நாள் அங்க தங்கி இருந்துட்டு எபேசு பட்டணத்துக்கு போயிடுறாரு. போகும்போது சும்மா போல தன்னிடத்துல இருந்த தன் செய்த ஊழியத்தை, தன் சம்பாதித்த ஆத்துமாக்களை எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுத்துட்டு போறாரு தெரியுங்களா? ஆக்கில்லா கட்டியும் பிரிஸ்கில்லா கட்டியும் கொடுத்துட்டு போறாரு. நீங்க பாத்துங்க, உங்களை நம்பி நான் சில பொறுப்புகளை கொடுக்குறேன், அதை நான் கவனத்தோடு கூட பாத்துங்க. ஏன்னா நான் வேறு தேசத்திற்கு, அங்க வேதம் சொல்லும், வாசிங்கம்மா தொடர்ந்து பார்த்துருவோம். அதையும் கல்லியோன் என்பவன் அகாயா நாட்டிற்கு அதிபதியான போது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாய் எழும்பி கொண்டு போய் இவன் வேத பிரமாணத்திற்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்றார்கள். பவுல் பேசுகிறதற்கு எத்தனைப்படுகையில் கல்லியோன் யூதரை நோக்கி, யூதர்களே, இது ஒரு அநியாயமாய் அல்ல பொல்லாத நடக்கையா இருக்குமே, ஆனால் நான் உங்களுக்கு பொறுமையாய் செவி கொடுப்பது நியாயமாய் இருக்கும். இது சொற்களுக்கும் நாமங்களுக்கும் உங்கள் வேதத்திற்கும் அடுத்த தர்க்கமானபடியினாலே
இப்படிப்பட்டவைகளை குறித்து விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை, நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி என்ன பண்ணா, எப்பா பவுலுக்கு விரோதமா இத்தனை கூட்ட ஜனங்கள் எழும்பும் பொழுது இதை நியாயாதிபதி இடத்துல கொண்டு போவது அவன் பார்த்து சொல்றான், இது எனக்குரியதில்ல, இது அநியாயமா என் கண்ணுக்கு தோணல, நீங்க பண்ணதுதான் அநியாயமாகுது என்று திருத்தி விட்டானா. அல்லேலூயா. இப்ப பவுல் பார்க்கிறாரு, இவர்களிடத்துல சத்தியத்தை சொன்ன போது இவங்க என்ன பண்ண மாட்டேன்றாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சில சத்தியத்தை சொன்னா ஏத்துக்கவே மாட்டான், அது பைத்தியம் மாதிரி தோணும். நம்மளும் கேட்டுன்னு போனோம். நம்ம இது வரைக்கும் வேதத்தை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோன்னு கேட்டா தெரியாது. இன்னைக்கு நான் ஒரு சில காரியங்களை காட்டுறேன். பவுல் ஒரு தேசத்துக்கு கடந்து போறாரு. அதற்கு முன்பாகவே அந்த தேசத்தை குறித்ததான ஒரு தரிசனத்தை கொஞ்சம் காட்டுறேன். அது மட்டும் இல்லாதபடிக்கு ஒரு சில காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக பேசுறேன். வாசிங்கம்மா தொடர்ந்து. அப்பொழுது கிரேக்கர் எல்லோரும் ஜெப ஆலய தலைவனாகிய சொஸ்தேனியை பிடித்து நியாயாசனத்திற்கு முன்பாக அடித்தார்கள். இவைகளில் ஒன்றையும் குறித்து கல்லியோன் கவலைப்படவில்லை. பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு, எனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டா இருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் என்ன பண்ணாரு, ஒரு பிரார்த்தனை இருக்குது, அதுக்கோசம் பவுல் என்ன பண்றாரு, இப்போ மொட்டை வச்சுக்கிறாரு. அல்லேலூயா. எதுக்கோசம் மொட்டை வச்சாரு, ஆண்டவர்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், அதுக்கோசம் என்ன பண்றேன், மொட்டை அடிச்சுன்னு அத்தோடு நான் என் பிரார்த்தனையை காட்ட விரும்பல. நான் கடந்த நாட்கள்ல பார்த்தேன், ஜனங்கள்லாம் பிரார்த்தனை பண்றதுக்கு போறாங்க, ஒரே ஆட்டம் பாட்டம், நடுவில் இந்த ஒத்தாடி அடிச்சு என்ன பண்ணோம், ஒரே ஆட்டம் பாட்டத்தோடு கூட. நான் எக்மோரில் சகோதரியை பிக்கப் பண்ணலான்னு போனேன், ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்தேன், அங்கே ஒரே டிராஃபிக் ஆயிடுச்சு. நான் பொறுமையாக பார்க்குறேன், ஒரு 20-25 வாலிபர்கள் நடுவில் வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கின்னு, சிலர் இல்லை வெள்ளை ட்ரெஸ் போட்டுருந்தாங்க, கேளுங்க, சிலர் என்ன பண்ணாங்க, அவர்களை சுற்றி காவி ட்ரெஸ் போட்டுக்கின்னு அவன் ஆடின ஆட்டத்தை பார்க்கும்போது என் நெஞ்சே அல்லேலூயா அப்படி ஆயிடுச்சு. அவன் அப்படி ஒரு ஆட்டம் ஆடின்னு போனான். நான் நினைச்சேன் மரியா செத்துக்கிட்டு போச்சு போல இருக்கு. இவங்க ஆடுற ஆட்டத்தை போது அப்படிதான் இருந்துச்சு. இது என்னதான் பிரார்த்தனை. அல்லேலூயா. ஒரு சிலர்கள் செய்கின்றதினாலே உண்மையானவர்களும் அங்க என்ன ஆயிட்டாங்க, பார்க்கிற ஜனத்துக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க. நம்ம தார தப்பட்டெல்லாம் அடிச்சுக்கின்னு, அல்லேலூயா, ஒத்த அடியோடு கூட அடிக்கணுமா இல்லையா, ஒத்த அடியோடு கூட என்ன பண்ணாங்க, ஒரு ஆட்டத்தோடு கூட அங்க கடந்து போறாங்க. இப்ப கடந்து போகும்போது பார்க்கிற பொது ஜனத்துக்கு எப்படின்னு தோணும், நல்லா போறாங்கடா இவனுங்க. அல்லேலூயா. நம்ம பிரார்த்தனைகள் அடுத்தவர்களை தேவனுக்குள்ளாக வழி நடத்த வேண்டும். நான் செய்கின்ற காரியங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க வேணும். அவன் சொல்றான்பா, கெங்கரையா பட்டணத்துக்கு போயிட்டு நான் என்ன பண்ண போறேன், அவர் இங்க போறேன் அங்க போறேன்னு சொல்ல, அவர் போய் மொட்டை வச்சிருந்தா எங்க அடிச்சிருக்கணும் சொல்லுங்க. ஆண்டவர் எருசலேமிலே தான் பிறந்தாரு, நான் எங்க தான் போய் மொட்டை அடிப்பேன். so and so I'm going to Jerusalem அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். பட் அப்படி சொல்ல அவரு, பிரார்த்தனை நான் எங்க வேணாலும் நிறைவேற்றுவேன், கர்த்தர் எல்லா இடத்துல இருக்கிறாரு. பக்கத்துல எல்லாம் வற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் தூயறிவர். உம்மை போலே ஒரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போலே ஒரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே.
பவுல் சொல்லுகிறார், எனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாய் இருக்கிறபடியினாலே கெங்கிரேயா பட்டணத்திலே தலை சவரம் பண்ணிக்கொண்டு. இப்போ சீரியால யாருக்கு அடுத்து? சீரியால யாரு இருக்கிறாங்க? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம எங்க போனாலும் ஆவிக்குரிய உறவுகளோடு கூட ஐக்கியம் பெற வேண்டும். இப்ப சீரியால பவுலுக்கு மாமா ஓடுகுது. ஏன்னா வேதத்துல அதான போடுது, சீரியா தேசத்துல பவுல் மாமா இருக்கிறாரு அப்படி போட்டுச்சா? நான் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. தேவ அன்பு ஒரு மனுஷன் தேவனால் சுவிசேஷகனாய் மாறி அநேக ஆத்துமாக்களையும் தேவன் அண்டையில ஒரு சில கூட்ட ஜனங்களையும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பவுலுக்காகவே தேவன் என்ன பண்ணிருப்பாரு, சீரியாவில் யாராவது ஒரு ஜனங்களை வச்சிருப்பாரு. ஆனா ஆண்டவருக்கு சீரியா தேசம் மேல பெரிய அன்பு உண்டு. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, சீரியா தேசம் போலதான் நீயும். அல்லேலூயா. சீரியா தேசம் போலதான். சீரியாவை குறிச்சு கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாமா? எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்துக்கு எழுதின நிருபம். என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க. கொஞ்சம் சீரியாவை குறிச்சு பார்ப்போம். 24வது அதிகாரத்துல 11வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் முள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே எலியேசர் என்ற ஆபிரகாமுடைய வேலைக்காரன், அதாவது வீட்டுக்கு அதிகாரியா இருக்கிற அந்த மனுஷன் தனக்குள்ளே ஒரு காரியத்தை சொல்லிக் கொண்டானா. என்ன சொல்லிக் கொண்டார்? வாசிங்கம்மா. என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். எந்த ஊருன்னு சொல்லிட்டு சொல்ல நான் காண்பிச்சு கொடுக்கிறேன். வாசிங்க வாசிங்க. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் பொழுது குடியும் என்றும் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாகவும் என் எஜமானனுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்து தயை செய்தருளும் என்றான். யாரு? எலியேசர் இப்போ ஒரு ஜெபம் பண்றாரு. யாரை நோக்கி ஜெபம் பண்றாரு? ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றாரு. கடந்த நாட்கள்ல என் மகன் எனக்கு ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சு வச்சான். அதுல ஒரு ஊழியக்காரர் பயங்கரமா பேசுறாரு. அதுல என்ன சொல்றாரு அவரு? ஆண்டவர் ஆதாம் ஏவாளோடு கூட பெண் பார்க்கும் வேலையை நிப்பாட்டி கொண்டார். என்ன பண்றாரா? ஆதாம் ஏவாளோடு கூட என்ன பண்றாரா? அதனால இனி ஆண்டவர் பார்க்க மாட்டார், நீங்களே பார்த்துக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லிட்டாரு? தேவ தூதர் சொல்லிட்டாரு. இப்ப நம்மால அது ஒரு ஆதாரமா எடுத்துக்கொண்டு என்ன பண்றாரு? அவரே சொல்லிட்டாரு. யார் சொல்லிட்டாரு? அவர் நாவோ ஏதேன் தோட்டத்துல போயிட்டு பெருக்கி இந்த மாதிரியும் அவர் சொல்லிட்டாரு. அல்லேலூயா. இப்ப நம்மால கண்ணு தேடுது. என்ன தேடுது? அது பொண்ணை தேடுது. அல்லேலூயா. அவன் ஒரு திருட்டு பையன். அவன் பேச்ச கேட்டு அல்லேலூயா ஒண்ணுனே இல்ல டாடி, அது உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு புரியுது. இப்போ நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா வசியப்படுத்த பிசாசு செய்கின்ற சின்ன காரியம் தான். இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் சொன்ன உடனே நம்மளுக்கு அடுத்த நிமிஷம் என்ன ஆயிடும் சொல்லுங்க? உடனே ஐயோ ஊழியக்காரங்க சொல்லிட்டாங்கன்னா அப்ப இப்ப எலியேசரை அனுப்பி ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த காரியத்தை செய்யறாரப்பா. ஈசாக்குக்கு ரெபெக்காளை நியமிக்கணும் போது எலியேசர் ஜெபம் பண்றார். ஆண்டவரே, என் எஜமானுடைய தேவனே,
அல்லேலூயா. நடக்கின்ற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எப்படி தெரியுமா ஆபிரகாமை ஆசீர்வதிச்சிருந்தாரு? அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரத்தியாய் இருக்கிற குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை எங்க வச்சுனாங்க? நல்லா பாருங்க. ரெபெக்கா அவ்வளவு அழகா தோல்ல குடை வச்சுட்டீங்கன்னு வருது. அப்போ அந்த ஸ்திரீகள்லாம் எப்படி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஸ்ட்ரென்த் உள்ளவங்களா இருந்திருப்பாங்க ஷோல்டர்ல. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, எத்தனை பேர் ஷோல்டர்ல தூக்கி, நான் ஒரு சில பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன், ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ குடம் தூங்கினாலும் ஐயோ, இப்போ டாப் வீட்டுக்குள்ளேயே வந்துடுச்சு. அதில் தண்ணி பிடிக்கிறது கூட நம்மளுக்கு என்ன வந்துடுது, மயக்கம் வந்துடுது. அது அவ்வளோ நேரம் ரொம்புது. அன்னைக்கு ரெபெக்காள் வீட்டுல இருந்து எவ்வளவு தூரம் வந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க? குடத்தை தோல்ல தூக்கின்னு போற அளவுனா பாத்துங்க. அப்போ ரொம்ப தூரம் இருந்திருக்கணும். ஏன்னா துறவு தோண்டும் போது ஊருக்குள்ள தோண்ட மாட்டாங்க, கொஞ்சம் தள்ளி தான் தோண்டுவாங்க. அல்லேலூயா. இப்போ ரெபெக்காள் வராங்க. எலியாசர் பார்த்துட்டாரு, அம்மா கொஞ்சம் எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிற ஐயா, நீங்க குடிங்க, உங்க ஒட்டங்களுக்கு நான் கொடுப்பேன். இவர் பண்ண ஜெபத்தை தேவன் கேட்டார். இப்ப ரெபெக்காளை ஈசாக்குக்கு நியமித்தது யாரோ? யாருமா? பக்கத்துல கை வச்சுக்கொள்ளுங்க. யாரு? அப்போ எப்படி ஐயா அந்த ஊழியக்காரர் மட்டும் போய் பேசியிருக்கணும்? நீங்க இல்ல பிரதர், நீங்க கொஞ்சோண்டு பார்த்துட்டீங்க, ஃபுல்லா பார்த்துருக்கணும். அந்த கன்றாவை ஃபுல்லா வேற நான் பார்க்கணும். அல்லேலூயா. சில நேரத்தில் நம் சத்தியத்தை அறியாமல் இருந்தால் நாம் எழுந்து போவோம். அல்லேலூயா. தேவன் ஏற்ற வேலை யாராருக்கு எதை செய்யணும்னு அவருக்கு நல்லா தெரியும். அவர் நியமித்தார்னா ஆரம்பத்திலிருந்து சமாதானத்தோடு கூட போய்கொண்டே இருக்கும் இங்க. ஆனா தேவன் ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதிச்சிருந்தார் என்பதை மட்டும் ஒரு சின்ன காரியத்தை சொல்றேன். ஆமா, 22ல இருந்து வாசிங்கம்மா பார்க்கலாம். 21ல இருந்து வாசிங்க. அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமா இருந்தான். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அரை சேக்கல் எடையுள்ள காதணிகளையும், நல்லா புரிஞ்சுங்க, அரை சேக்கல்னா அரை கிராம். அரை கிராம்ல என்ன கொடுத்தாரு ரெபெக்காளுக்கு? கம்பல். காதணினா கம்பல் கொடுத்தாரு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு காரியத்தை செய்யறாரு. 10 சேக்கல். 10 சேக்கல் எடுனா, ஒரு சேக்கல் வந்து ஒரு சவரன் வச்சுங்களேன், சரிங்களா? 10 சேக்கல்னா 10 சவரம். இப்ப 10 சவரம் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறேன்? ஒரு 50,000 ரூபான்னு வச்சுங்களேன். 10 சவரம் எவ்வளவு வருது? இல்ல, ஒரு சவரம் 50,000 ரூபான்னு வச்சுங்களேன். 10 சவரம் 5 லட்சம் ரூபாய். ஒரு அரை சவரம் கூட சேர்த்துங்களேன், 5,50,000 ரூபாய். 50,000 ரூபாய் இல்ல, சாரி, 25,000 ரூபாய். கரெக்ட் தான், ஷீலா சொந்த கரெக்ட் தான். 5,25,000 ரூபாய். ஒருத்தன் கிஃப்ட் கொடுக்குறான். எவ்வளவு எடுத்து கொடுக்குறான்? எவ்வளவு பார்த்து கொடுக்குறான்? 5,25,000 ரூபாய் எடுத்து கிஃப்ட் கொடுக்கத்தக்கதாக அவன் இடத்துல அத்தனை கொண்டு வந்தானா, அவன் எஜமானனை தேவன் எந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சிருப்பாரு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. தேவ சத்தத்துக்கு என்னைக்கு ஆபிரகாம் இடம் கொடுத்து கடந்து வந்தாரோ, அன்னைக்கு அவர் இனத்தை, ஜனத்தை, அவர் சொந்த தேசத்தை விட்டு வரும்போது கர்த்தரே அவரை உயர்த்தினார். அதனால்தான் எந்த மனுஷன் தேவ சத்தத்தை கேட்டு வரணும், அவன் வாழ்க்கையில தேவ சித்தம். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில என்ன வரும்? தேவ சித்தம் வெளிப்படும். எந்த மனுஷன் தேவ சத்தத்தை கேட்டு ரொம்பவும் உதாசீனப்படுத்துறானோ, அந்த மனுஷன் தேவன் ஆசீர்வதிப்பது இல்ல. கிஃப்ட் கொடுக்குறான்பா எலியாசர் ரெபெக்காளுக்கு. ₹1 ₹2 கொடுத்தா பரவாயில்ல, நான் கூட மனசு வந்து கொடுத்துருவோம் பிரதர். அல்லேலூயா. நம்ம மொய் வச்சாலே எப்படிதான் வைப்போம்? எங்க அப்பா மொய் வைக்க அமுச்சு விட்டாங்கன்னா பாதி தூரம் போவாரு, கவரை பிரிச்சு பாதி காசை கையாடல் பண்ணிடுவாரு. உண்மையை தான் சொல்றேன்.
நீங்க என்ன பிரதர் உங்க அப்பா குறிச்சு இவ்வளோ? எங்க அப்பா அப்படிதான், அவர் மனநிலை அப்படிதான். போஸ்லே பாதி காசை கையாடல் பண்ணிடுவாரு, மீதை கொண்டு போய் வச்சாலும் சந்தோஷம்தான். அவருக்கு என்னன்னா யார் பார்க்க போறது, யார் கேட்க போறது, வீட்டில் வந்தா சொல்ல போறாங்க. அவர் மனநிலை அதான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆனா தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை எலியேசர் பார்த்திருக்கிறார். எலியேசர் வந்தபோது சும்மா வரல, பொண்ணோடும் பொருளோடும் கடந்து வந்து ரெபெக்காலுக்கு அங்க கிஃப்ட் கொடுத்தா கூட எத்தனை சவரம் தான் கொடுக்குறாரு? கிட்டத்தட்ட 10 சவரத்தை ஆசீர்வாதமா கொடுக்கிறாரு. இப்ப இன்னொரு வசனத்தை வாசிப்போம். இது பார்த்த யாரு? அவங்க அண்ணன் ஓடியாந்து நீங்க வீட்டுக்கு வாங்க, நம்ம வீட்டுல தங்குங்க, நம்ம வீட்டுல எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லத்தக்கதாக காரியம் நடந்தது. இன்னொரு காரியத்தை வாசிப்போம். அதே ஆதியாகமத்துக்கு எழுதின நிருபம் 25வது அதிகாரத்துல 20வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். ஈசாக்கு ரெபெக்காலை விவாகம் பண்ணுகிற போது எத்தனை வயசு? 40 வயசா இருந்தா. நல்லா புரிஞ்சுங்க. ஈசாக்கு ரெபெக்காலை விவாகம் பண்ணும்போது 40 வயதா இருந்தான். இவள் யாரு? இந்த ரெபெக்கால் பதாம் அராம் என்னும் சீரிய தேசத்தான் ஆகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரிய தேசத்தான் ஆகிய லாபானுக்கு சகோதரியும். அல்லேலூயா. ஆண்டவர் கொஞ்சம் அழுத்தி சொல்றாரு, ரெபெக்கா எந்த தேசத்தை சேர்ந்தவங்க? சீரியா, சீரியா, சீரியா. ஆண்டவர் யாரையும் அங்க என்ன பண்ணிக்கிறாரு? பவுலுக்காக ஒரு உறவை ஏற்படுத்தத்தக்கதாக எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ரெபெக்காலை முன்குறித்து விட்டார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லாதபடிக்கு ரெபெக்கா மட்டும் இல்லப்பா, ரெபெக்கா குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு தேவன் இன்னொரு காரியத்தை செய்யறாரு. 28வது அதிகாரத்தில் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. 26 எழுதின புத்தகம் 28வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை வாசிங்க. ஈசாக்கு யாக்கோப்பை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பதாம் அராமில் இருக்கும் சீரியா தேசத்தான் ஆகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபெக்காலின் சகோதரனுமாகிய லாபான் இடத்திற்கு என்ன போக புறப்பட்ட. இன்னொரு வசனத்தை 31வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க பாருங்க. அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தான் ஆகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபோடு கூட லாபானும் தேவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் நினைத்தார். அல்லேலூயா. அதனால்தான் சீரியா தேசத்திலிருந்து அநேக ஜனங்களை தேவன் எழுப்ப விரும்பினார். ரெபெக்காலுக்கு தெரிஞ்சா போது, ரெபெக்கா கிறிஸ்துவ குடும்பத்துக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப ரெபெக்காலை எப்படியாவது என்ன பண்ணுவாரு? ஈசாக்கு தேவனை சொல்லி 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 எப்படியோ தேவனுக்குள்ள உருவாக்கிடுவாரு. அதனால்தான் ரெபெக்காலுக்கு பிரச்சனைன்னு வந்த போது அவங்க உடனே எங்க வர்றாங்க? அங்குள்ள சிறந்த மருத்துவர் இடத்துல போல தேவ சமூகத்துக்கு போய் கேட்டாங்க, ஆண்டவரே என் வயிற்றுல என்னவோ தெரியல, ஒரே சண்டை நடக்குது, ஒரே யுத்தம் நடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அங்க 2 ஜெனரேஷன் பிறக்க போறாங்க. உன் வாழ்க்கைக்கு ட்வின்ஸா தேவன் கொடுக்க போற ஒரு காரியத்தை தேவன் தரிசனமாய் ரெபெக்கா இடத்துல சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்கு சீரியா தேசத்தின் மீது ஒரு அன்பு. இப்போ லாபானுக்கு தன்னை வெளிப்படுத்துறாருப்பா. ரெபெக்கா ரட்சிக்கப்பட்டது ஓகேப்பா, ஆனா லாபானே நீயே ரட்சிக்கப்படணும், உன்னையே எப்படியாவது தெரிந்து கொள்ளணும் என்று சொல்லி தேவன் லாபானுக்கு வெளிப்பட சொல்றாரு. யாக்கோபுக்கு விரோதமா ஒரு காரியமா செய்யாத. ஒருவேளை உனக்கு விரோதமாய் ஒரு மனுஷன் எழும்புவானால் நிச்சயம் தேவன் எழும்பி அவனிடத்திலே நியாயம் தீர்ப்பார் என்பதை மறந்து விடாதே. ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோ, நீ தேவனோடு கூட எத்தனை உறவுல ஐக்கியமா இருக்கிற என்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. தேவனோடு கூட எத்தனை உறவுல முக்கியமா வாசிங்கம்மா. அன்று ராத்திரியிலே தேவன் சீரியா தேசத்தான் ஆகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடு நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். அல்லேலூயா.
ஆண்டவர் லாபானிடத்துல வந்து சொல்றாரு, யாக்கோபு விரோதமா தீமையை பேசாத, நீ எதை விதைக்கிறியோ அதை அறுப்ப. தீமையை பேசுனா தீமையே அறுப்ப, அதனால நன்மையை பேசு. நேற்று நான் இரவுல ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் பார்த்துருந்தேன். எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு ஊழியக்கார சகோதரி, அவங்க ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் போட்டிருந்தாங்க. நான் பார்த்து கொண்டு இருந்தேன். அவங்க சொல்றாங்க, ஒரு மனுஷனிடத்துல ஆவியின் அபிஷேகம் ஏன் ஐயா குறைஞ்சு போகுது? அவன் ஏன் அந்நிய பாஷைகள்ல நாளுக்கு நாள் குறைவுள்ளவனா மாறி போறான் தெரியுங்களா? அவன் கெட்ட வார்த்தைகளை பேசுவதினாலே, கெட்ட வார்த்தைகள் உன் அபிஷேகத்தை வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா காணாம போக பண்ணிவிடும். பொல்லாத வார்த்தைகள் பேசுகிறதுனாலே அபிஷேகிக்க பண்ணப்பட்ட நாவுகளில் இருக்கிற ஆவியின் அபிஷேகம் இல்லாமலே போயிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாது, புறப்படக்கூடாது. இன்னைக்கு நான் கெட்ட வார்த்தையை பேசுறதுனால நான் பெரிய ஆள் ஆயிட முடியாது. என் ஆவியின் அபிஷேகம் என்னை விட்டு போயிடும். ஆவியானவர் என்னை விட்டு என்ன பண்ணுவாரு, போயிடுவாரு. அவர் என் கூட இருக்க மாட்டாரு. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத நீ வாழ்க்கை வாழ்வாயானால் நிச்சயம் உன்னோடு ஆவியானவர் இருக்க மாட்டாரு. அந்த சகோதரி சொல்லும் போது, ஆமா ஆண்டவரே, கெட்ட வார்த்தையும் புறம் கூறுகிற வார்த்தையும் பேசுகின்றபடியினால் தான் அநேகரிடத்துல அபிஷேகம் வர மாட்டேங்குது. இங்க தேவ சமூகத்தில் வந்து அல்லேலூயான்னு சொல்லுவதற்கு என் நாவு கூசுகிறது. அப்புறம் எப்படி அந்நிய பாஷை அந்த நாவல பிறக்கும்? எப்படி பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே கடந்து வருவார்? பவுல் அப்போஸ்தலனும் 120 பேர்களும் மேல் வீட்டில் இருந்தபோது அவங்க எதை சொல்லிருப்பாங்க சொல்லுங்க? ஒருத்தரை பார்க்கும்போது கூட ஆவியின் உறவுகளிலே பேசியிருப்பாங்க. ஆவியினாலே ஒருவரை தேற்றி கொண்டிருந்திருப்பாங்க. அங்கே கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்க, புறம் கூறுகின்ற வார்த்தை பேசியிருக்க மாட்டாங்க. யாரையும் அவமானப்படுத்துகின்ற வார்த்தைகளை இவர்கள் பேசி இருக்க மாட்டாங்க. அதனால்தான் 120 பேர் மேலேயும் ஆவியானவர் வந்து இறங்கினார். சபைக்குள்ள பாருங்க, சில பேர் மேல ஆவியின் அபிஷேகம் இருக்குது, சில பேர் மேல ஆவியின் அபிஷேகம் இல்ல. குறை என்னன்ட்டு நான் தேடுறது இல்ல. ஏன்னா நான் இங்க நல்லா தான் பேசுறேன் பிரதர், இங்க ஓங்க பிரதர் போங்க பிரதர் தான் பேசுறேன். வெளியே போனாதான் என் வார்த்தை என்ன ஆயிடுது, தாறுமாறாயிடுது. அங்க போனா மாமான்றேன், மச்சான்றேன், என் தங்கச்சி நீ கட்டிக்கடா, உன் அக்காவை எனக்கு குத்துறான்ற உறவு முறை எப்படி போயிடுது? அல்லேலூயா. 120 பேர் என்ன பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னப்பா பண்ணிருக்க மாட்டாங்க? மாமாவும் மச்சான் சகோதரன் ஆவியில நீ நானும் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். ரத்த சம்பந்தம் உள்ளவர்கள் தான். ஆவிக்குரிய வார்த்தையை பேசி பாருங்களா, ஆவியின் அபிஷேகம் என்னைக்குமே உன் நாவல இருந்து கொண்டே இருக்கும். நீங்க மாம்சமா பேசுறபடியினால்தான், கெட்ட வார்த்தை பேசுகிறபடியினால்தான், புறம் கூறுகிற வார்த்தையை பேசுகிறபடியினால்தான் ஆவியானவர் உனக்குள்ள வரத்துக்கு பயப்படுறாரு. அந்நிய பாஷை பேச முடியல பிரதர், ஏன் தெரியல. பல ஆயிரம் ஆண்டுகள், ஒருவேளை பல வருஷங்கள் காத்திருந்த போதிலும் அபிஷேகம் எனக்குள்ள வரமாட்டேங்குதுன்னா காரணம் என்ன? நீ வேறு காரியத்தை உன் இருதயத்தில் பேசிக் கொண்டிருப்பாயானால், இருதயத்தின் நிறைவை பேசிக் கொண்டிருக்குமானால் பரிசுத்த ஆவியானவர் எப்படி உன்னை நிரப்புவாரு? ஒரு சின்ன குழந்தை பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுது. ஏன்னா ஒருவன் சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அதுக்கு கள்ளம் தெரியாது, கபடம் தெரியாது, அது மற்ற காரியத்தை குறித்து யோசிக்காது. அதனால அது ஆவியினால் நிரப்பப்படுது. ஆனா எல்லாம் அறிந்த நீங்களும் நானும் ஆவியின் அபிஷேகம் பெற முடியல. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை வச்சுக்க முடியல, காத்துக்கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிறது. கொஞ்ச நாள் ஆவியின் ஆரம்பத்தில் பெற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்றவங்களாம் இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு அந்நிய பாஷை பேச முடியல. ஏன்னா பொல்லாத வார்த்தைகளின் கோபத்தின் மிகுதியினால் பேசுன. அப்படி பேசாதீங்க. பேசும்போது ஆவியானவர் துக்கப்படுத்துங்க. உனக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவர் துக்கப்படுகின்றார். நம்ம பாடுவோம் இல்லையா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. நீங்க பாருங்க பார்க்கலாம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே.
எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் அனுதினமும் அவரிடத்துல, ஆண்டவரே எப்படி நான் நடக்கணும், ஆண்டவரே எப்படி ஜெபிக்கணும், என்ன பேசணும்ட்டு அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமானால் ஆவியிலே ஒரு நிரப்புதல் உண்டாகும். அல்லேலூயா. அந்த ராத்திரியில தேவன் லாபான் இடத்துல வந்து சொன்னா, நீ எச்சரிக்கையாரு, நீ பேச போகிறது என்னுடைய மகன், நீ பேச போகிறது என்னுடைய மகள் என்பதை மறந்து விடாதே என்று சொல்லி தேவன் எச்சரிக்கத்தக்கதாக தேவனோடு கூட உங்க உறவு இருக்குதா? அல்லேலூயா. யாக்கோபு தேவனோடு கூட இருந்தார். தேவ தரிசனம் அவன் வாழ்க்கையை விட்டு மறையவே இல்லை. அதனால்தான் அவன் சொந்த தேசத்துக்கு வரும்போது ஒரு காரியத்தை செஞ்சான். உடனே என்ன பண்றான், தேவனை எந்த இடத்துல சந்திச்சானோ அதே இடத்துக்கு மறுபடியும் கடந்து வந்து, அல்லேலூயா, அங்கே தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இடத்தை நினைச்சான், நினைவு கூர்ந்தான். அந்த ராத்திரியில தேவன் என் வாழ்க்கையில கடந்து வந்தாருன்ட்டு. நம்ம எத்தனை பேர் அவர் செய்த நன்மைகளை நினைக்கிறோம். ஆண்டவர் சொன்னாரப்பா, நீ வெறுங்கையா தான் போற, இரு பரிவாரத்தோடு கூட திரும்பி வரத்தக்கதாக நான் காரியத்தை செய்வேன், நான் மறந்துடாத. ஆண்டவர் நன்மை செய்ய ஒரு நாளும் மறக்கல. அதனால்தான் இன்னைக்கு நீயும் நானும் இந்த இடத்துலயாவது இருக்கிறோம். இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். 1 ராஜாக்களுக்கு எழுதின நிருபம், என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. 1 ராஜாக்களுக்கு எழுதின நிருபம் 19வது அதிகாரம். ஆண்டவருக்கு சீரிய தேசத்தின் மீது எத்தனை அன்பு இருந்தது என்பதை கொஞ்சம் பார்க்கத்தக்கதாக 19வது அதிகாரத்தின் 15வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய், யார? ஆசகேலை சீரியாவின் மேல். இது எப்ப நடக்குதுன்னு சொல்லுங்க. எலியா ஏசபேலுக்கு பயந்து வந்து ஒரு இடத்துல தங்குறாரு தெரியுமா? சூரச்செடி கீழே உட்கார்ந்து, ஆண்டவரே போதும் கர்த்தாவே, நான் வாழ்ந்த வாழ்க்கையிலன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, எழுந்துரு, போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று தட்டி எழுப்ப அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வந்து தேவன் நடத்தும் போது கர்த்தர் சொல்றாரு, எதுக்கு நீங்க வந்த? உனக்கு வேலையை வச்சிருந்தேன்னு அந்த வேலையை செய்யக்கூடாதபடிக்கு எதற்காக இங்க வந்தா என்று கேட்டது மட்டும் இல்லாதபடிக்கு ஒரு காரியத்தை சொல்றப்பா, ஆசகேல் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை சீரியா மேல ராஜாவாக்கு. ஏன்னா அவன் ஒரு காரியம் பண்ணுவான், அங்க இருக்கிற எல்லா ஜனத்தையும் தேவனண்டைகளை சேர்த்து விடுவான். சீரியாவின் மேல அவ்வளோ தேவனுக்கு ஒரு அன்பு இருந்தது. ரெபேக்கா கடந்து வந்தாங்க. லாபான் தெரிந்து கொள்ளப்பட்டான். சீரியா எப்படியாவது தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி என்று சொல்லி அதற்கு பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகுவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மேக்குலா ஊரானாகிய சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசகேலின், ஒருவேளை சீரியா தேசத்தின் ராஜாவாகிய ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகு கொன்று போடுவான், யெகுவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான் என்று தேவன் எலியாவிடத்துல சொல்றாரு. இப்ப எலியா என்ன பண்ணிருக்கணும்? வந்து எலியா என்ன பண்ணிருக்கணும்? ஸ்ட்ரைட்டா ஆண்டவர் 3 வேலையை சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? யார? ஆசகேலை வந்து சீரியா மேல ராஜாவுக்கு, அடுத்தது இஸ்ரவேல் மேல யார ராஜாவாக்கு சொல்றாரு? நிம்சியின் குமாரனாகிய யெகுவை இஸ்ரவேல் மேல ராஜாவாக்கு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணு? உன்னுடைய ஸ்தானத்துல. இப்போ சொன்ன உடனே எலியா என்ன பண்ணிருக்கணும்? அது கரெக்டா செஞ்சிருக்கணுமா இல்லையா? அவன் பண்ண ஒரு காரியம் என்ன தெரியுமா? 2 காரியத்தை விட்டுட்டான். யெகுவையும் ராஜாவாக்கல. அதுக்கு அடுத்தது நிம்சி என்ன பண்ணல, சாரி. அப்பொழுது கர்த்தர் அவனை, நீ தமஸ்கின் வழியா வனந்து திரும்பி போய் என்ன பண்ண? ஆசகேலையும் ராஜாவாக்கல, யெகுவையும் ராஜாவாக்கல. ஸ்ட்ரைட்டா 18வது வசனம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஆனாலும் அதுக்கு முன்னாடியே 17 வாசிக்க பார்க்கலாம். சம்பவிப்பதாவது,
ஆசைகளுக்கு பட்டயத்திற்கு தப்பினவனை ஏகு கொண்டு போடுவான். ஏகுவின் பட்டயத்திற்கு தப்புவிப்பனை எலிசா கொண்டு போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. எலியா நினைச்சான், போதும் கர்த்தாவே, நான் ஒருத்த மட்டும்தான் நீதியா நடக்கிறேன். 7000 பேர் நிக்கிறான். 7000 பேர் எங்க வச்சுக்கிறேன்றாரு? ரொம்ப தூரத்துல இல்லப்பா, மறைச்சு வச்சுலப்பா, நீ பார்த்து பழகிற அதே இஸ்ரவேல் தேசத்துல 7000 பேர் இருக்கிறான். அவன் கால முடங்க மாட்டான். அவன் போயிட்டு எந்த சிலைக்கு முன்னாடி நின்னு, அல்லேலூயா, அவன் போய் யாருக்கிட்டையும் போயிட்டு என்ன பண்ண மாட்டான், முத்தமும் செய்ய மாட்டான். நம்மளால அங்க போறனாலும் அல்லேலூயா அங்க போவாது, ஆனா போற வழியிலே அடிச்சிடும். அல்லேலூயா. நானும் இல்லாத ஜனங்க, அவ்வளவுதான் சொல்லணும். தேவனை அறிந்து கொண்டால் அந்த வைராக்கியம் வந்துடும். நீ ஆவிக்குரிய ஒருவரோடு கூட இருந்தா தானே அந்த வைராக்கியம் வரும். இல்லைன்னா எங்கன்னா போயிட்டு என்னன்னு பார்ப்ப. கடந்த வாரத்துல என் மகன் வந்தான், வந்து என்கிட்ட சொல்லியிருந்தான், ஐயா உங்களுக்கு விஷயம் தெரியுமா, உங்க சிஸ்டர் அங்க இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? அல்லேலூயா. கொஞ்ச நேரத்துல வந்துச்சு. இல்ல நான் இடுப்பு வலினா. அல்லேலூயா. கர்த்தரை தேடினா ஒன்றும் வராது. கர்த்தரை தேரலன்னு வச்சுக்கோ. நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவன் இங்கே 7000 பேரை வச்சுக்கிறான். அவன் எல்லாம் வைராக்கியம், நம்ம காட்டிலும் வைராக்கியம் உடையவன், நம்ம காட்டிலும் பெஸ்ட். காலையில பாஸ்டர் இந்த காரியத்தை சொல்றாங்க, எலிசாவையும் எலியாவையும் கொண்டு என்ன பண்றாரு ஆண்டவரே. நான் யோசனை பண்ண, ஆண்டவரை உறுதிப்படுத்துறீங்க ஆண்டவரே. தேவன் சில காரியத்தை உறுதிப்பட அங்கே, ஆனாலும் பாகலுக்கு முடங்காத முழங்காலையும் அவனை முத்தம் செய்யாத வாயையும் உடைய 7000 பேர் இஸ்ரவேலிலே மீதியாய் வைத்திருக்கிறேன் என்றார். அப்படியே அவன் அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு போய் என்ன பண்ணிருக்கணும்? அவன் புறப்பட்டு போய் என்ன பண்ணிருக்கணும்? அவன் ராஜாவாய்க்கிருக்கணும். போயிட்டு யார் ராஜாவாயிருக்கணும்? எகுப ராஜாவாய்க்கிருக்கணும், ஆசைகளை ராஜாவாக்கிருக்கணும். இதெல்லாம் பண்ணாம ஸ்ட்ரைட்டா போனா, இப்ப எலியா தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சானா இல்லையா? கீழ்ப்படியில. அதனால்தான் தேவன் எலிசாவை கொண்டு வந்து நிக்க வச்சாரு. கீழ்ப்படியாத ஜனங்களை வைத்து தேவன் ஒரு காரியத்தையும் செய்ய போவது இல்ல. அதை ஃபுல்பில் பண்ணறதுக்கு 7000 பேர் இருக்கிறான். அவன் எப்படியாப்பட்டவன் தெரியுமா? அவன் முழங்கால் முடங்காதவன், அவன் முத்தம் செய்யாதவன். The best people 7000 பேர் இருக்கிறான். நீ இல்லனா அவன் வந்துருவான். அதுல ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி யாரு கொடுக்குறாரு? இங்க போய் நீ போய் பாருப்பா, எலிசாவை பாரு. அந்த 7000 பேர்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் அவன் தான். அவன் எப்படி இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அவன் விடுவிட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்புட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அல்லேலூயா. எல்லாம் 2 மாடு தான் ஓட்டுவான். இவன் 12 ஏர் மாடு ஒன்னா கட்டி வலிக்கிறான். அந்த 12 ஏர் மாடுகளும் இவன் சத்தத்திற்கு செவி கொடுத்து போக செல்கிற இடத்துல சரியா போகுது. அவன் மாடுகள் மந்தையும் திருப்பக்கூடியவன். எப்படிப்பட்டவன்? மாடுகள் மந்தையும் திருப்பிடுவான். 12 ஏர் மாடு இவன் சொல்ற பேச்ச கேக்குது. பக்கத்துல கை வச்சு கேளு. பெத்த மாடு பேச்சையே கேட்க மாட்டேன். பக்கத்துல கை வச்சு நல்லா குளிக்க சொல்லு. என்ன பண்ண மாட்டேன்? கூட பிறந்த மாடும் அப்படிதான் இருக்குது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருங்க. கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் கீழ்ப்படி சொன்னா அப்படியே படி. நீ எலியாவா இருக்கலாம், நீ எலியாவா இருந்தா கூட ஆண்டவருக்கு கீழ்ப்படினா நீ தேவையில்லை. உன் இடத்துல தேவன் எலிசாவை நிறுத்துவாரு. அல்லேலூயா. உன் இடத்துல தேவன் யாரை நிறுத்துவாரு? எலிசா. வாங்க, அவன் போனான். அப்படியே அவன் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டபோது அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அல்லேலூயா. என்ன நடந்தது? இப்ப அவன் சொல்லிட்டான், இனி என்னால தீர்க்கதரிசியா இருக்க முடியாது. இனி நான் என்ன பண்ண கூடாது,
இந்த காரியத்தை செய்யக்கூடாது. என்னிடத்துல தேவன் உன்னை என்ன பண்றாரு? அன்னைக்கு ஒரு பெரிய காரியம் நடந்தது. ஒரு தீர்க்கதரிசியினுடைய சால்வை யார் மேல போய் விழுதோ அவனே அடுத்த தீர்க்கதரிசி. தேவன் அப்படிதான் செய்வார். தீர்க்கதரிசிக்கு ஒரு சால்வை இருந்துச்சு, குஷ்டரோகிகளுக்கு ஒரு சால்வை இருந்துச்சு, பெரிய பெரிய பரிசுத்தவான்களுக்கு ஒரு சால்வை. எல்லாருக்கும் இந்த சால்வையை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க இவங்க யாருன்ட்டு. அல்லேலூயா. தீர்க்கதரிசி தன் சால்வையை எடுத்து வந்து யார் மேல போட்டுட்டான்? என் பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ இனி தேவனுக்காக நீ தான் வைராக்கியம் பாராட்ட போற, தேவனுக்காக இனி நீ தான் செயல்பட போற என்று சொல்லி தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டவும் தேவனுக்காக நிற்கத்தக்கதாக அங்க எலிசாவை நிற்க வைத்து விட்டு எலிசா கடந்து சென்றான். இப்போ ஆண்டவருக்கு இதுல எங்க பிரதர் சீரியா தேசத்தின் மேல ஒரு அன்புன்னு கேட்கலாம். எடுத்து வாசிப்போம். இன்னொரு வசந்த 2 ராஜாக்களுக்கு எழுதின நிருபம். என்னோடு கூட திருப்பிக்கொள்ளுங்க. 2 ராஜாக்களுக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிங்க. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷன் எண்ணிக்கை உள்ளவனும் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு என்ன பண்ணாரு? ரட்சிப்பை கட்டளையிட்டார். யாரை கொண்டு ரட்சிப்பாங்க கட்டளையிடப்பட்டது? குஷ்டரோகியாகிய. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அவருடைய தழும்புகளால் அவன் சுகமானான். உன் தழும்புகளால் நான் சுகமானேன், உன் வார்த்தையினால் நான் பலனானேன், நான் பலனானேன், நான் பலனானேன். எத்தனையோ வருடங்கள் கழித்து வரப்போற பவுலுக்கு தேவன் சொந்தங்களை உண்டாக்குறாரு. அங்கே தேவன் சொல்றப்பா, சீரியாவின் தேசத்துல இருக்கிறான நாகமான், அவனை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பு என்ன பண்ண போறேன்? சீரியா தேசத்திற்கு கட்டளையிடுவேன். மகா பராக்கிரமசாலியாகிய அவன் குஷ்டரோகியா இருந்தான். ஓ, எலியா அந்த காரியத்தை செஞ்சிருந்தானா அங்க என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க? அப்பயே ஒரு எழுப்புதல் வந்திருக்கும், அப்பயே அநேக ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா அவன் அதை செய்யல. இப்ப ஆண்டவருக்கு அத இவன் செய்யலப்பா, அந்த தேசத்தின் மீது தேவன் வைத்திருந்த அன்பை, ஒருவேளை உங்க எல்லார் மேலும் தேவன் வைத்திருக்கிற அன்பை நிறைவேறத்தக்கதாக தேவன் அடுத்த ஒரு மனுஷன் எழுப்புறாரு. அவனே எலிசா. முதன் மனுஷன் மறந்து போன பிரதர். அல்லேலூயா. ஆனால் தேவன் உன்னை மறக்கவே இல்லை. சீரியாவிலிருந்து தண்டுக்கள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு சிறு பெண் என்ன பண்ணாங்க? பிடித்து கொண்டு வந்தார்கள். பணிவிடை செய்து கொண்டிருந்தால் அவள் சின்ன கல்லு தான் பிரதர். நம்ம வளர்க்கிற விதம் ஒண்ணு இருக்கு. அழகா கர்த்தரை சொல்லி சொல்லி வளர்த்தனா அது வளரும் போது பெருசா இருக்கிற நபர்கிட்டையும் போயிட்டு யாரை குறிச்சு பேசும்? இன்னைக்கு சின்ன பிள்ளைங்கிட்ட எதை கொடுத்து வளர்க்குறோம் சொல்லுங்க? போனு, ஒரே போனு தான். அது ஒன்று போன் எது அம்மா கேம் கேம் கேம். அது சர்ச்சில் வந்தாலும் பேச்சு கேட்க மாட்டேங்குது. அல்லேலூயா. அது சர்ச்சில் வந்தாலும் என்ன பண்ண மாட்டேங்குது? கேட்க மாட்டேங்குது, கீழ்ப்படிக்க மாட்டேங்குது. எப்படி கீழ்ப்படி? நீ கர்த்தரை குறித்து சொன்னா தானே? அது வசனம்னா நல்லா அதெல்லாம் சொல்லுது. கீழ்ப்படிதல் இருக்குதா? பக்கத்தில் கை கொடுத்து கேட்டுப்பாருங்களா, கீழ்ப்படிதல் இருக்குதா? அது பிரதர் அப்படி நீங்க என்ன கேட்குறீங்க? சண்டே கிளாஸ்ல ஆடும் பாடும். இனி கீழ்ப்படிதல் இல்லாத பிள்ளைங்களெல்லாம் தெத்தி விட்டுருவேன். நீங்க போயிடுங்க. நீ ஆடவும் தேவையில்லை, பாடவும் தேவையில்லை, உன் பேச்சே இங்க தேவையில்லை. அல்லேலூயா. எது கீழ்ப்படிதோ, எது நல்லா கீழ்ப்படிதோ ஆண்டவர் ஏசப்பாக்காக பாருங்களேன். சின்ன பொண்ணு தான் அங்க அடிமையா பிடிச்சுன்னு போறாங்க. அந்த சின்ன குழந்தை யார்கிட்ட போய் பேசிக்குது? நாச்சியார்கிட்ட போய் பேசிக்குது. எங்க தேவன் ஒருத்தர் இருக்கிறார். இஸ்ரவேல்ல சின்ன குழந்தைய கொண்டு தேவன் என்ன பண்ணாரு? சுவிசேஷம் சொல்ல வச்சுட்டாரு. சின்ன குழந்தைங்க போய் சொல்லப்பா, எங்க தேசத்துல ஒரு தேவன் இருக்கிறார். இன்னைக்கு பெரிய தம்பிங்க போயிட்டு சுவிசேஷம் சொல்ல பயப்படுறீங்க. என்ன சொல்ல பயப்படுறீங்க? நான் ஒரு கடந்த நாட்கள் ஒரு சகோதரோடு கூட ஒரு ஊழியக்காரர் பழகி கொண்டு இருக்கிறேன். அந்த பாஸ்டர் மூலியமா இன்னொரு பாஸ்டர் பழக்கமானாரு. அவருடைய தன்மை எப்படின்னு பாருங்களேன். அவர் நான் எங்க பிரதர் எப்படி பிரதர் சபை ஊழியம் நடத்துறாரு, ஆனா
ப்ரேயரு அங்கங்கே ப்ரேயர் நடத்துகிறாரு. எப்படி பிரதர் அப்படின்னு கேட்டால், யாருன்னா அவர்கிட்ட அட்ரஸ் கேட்க வருவாங்களாம், தெரியாத ஒரு நபர் வந்து திடீர்னு நீங்கள் பேசுவாங்களாம், அவங்ககிட்ட என்ன பண்ணுவாரோ ஒரு ட்ராக்ஸையும் அவருடைய விசிட்டிங் கார்டையும் கொடுத்து அனுப்பிச்சிடுவாராம். அவங்க போயிட்டு என்ன இது விசிட்டிங் கார்டு, அந்த ட்ராக்ஸை பார்த்துட்டு ட்ராக்ஸை போட்டுருவாங்க பிரதர், எப்படி இருந்தாலும் கையில் வச்சுக்க மாட்டாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல. ஆனால் இந்த விசிட்டிங் கார்டு சின்னதாக இருக்கிறதுனால ஏன்னா பேக்கில் கீழே போட்டு வைப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் சண்டை பிரச்சனைன்னு வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க பிரதர். நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணி அவர் சொல்கிறாரு, கிட்டத்தட்ட 7-8 இடத்துல அப்படியே ப்ரேயர் நடக்குதான். ஒரு நல்ல தரிசனம் இல்லை. நம்ம சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நம்ம நண்பர்களிடத்துல சொல்ல முடியல. நம்ம அங்க போயிட்டு அது அப்படிரா இது இப்படிரா நம்ம வீரத்தையும் பராக்கிரமத்தையும் சொல்லும் போது, கர்த்தர் எப்படி ஐயா உன் கூட இருப்பாரு? ஆவிக்குரிய உறவு இல்லாத மனுஷனோடு கூட நீ உறவோடு கூட இருப்பாயானால் கர்த்தர் எப்படி உன் கூட இருப்பாரு? உனக்கு எப்படி ஆவியில ஒரு வைராக்கியம் வரும்? எத்தனை பேர் உங்க நண்பரிடத்துல போயிட்டு தேவனை குறித்து சொன்னீங்க? சின்ன மகதான், சீரியா தேசத்தானாகிய நாகமானின் மனைவி இடத்துல போயிட்டு சுவிசேஷம் சொல்லுது. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் என்னை நடத்துவார். அல்லேலூயா. சின்ன குழந்தைதான், நம்மளுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு பயம் பிரதர். என் நண்பர் இடத்துல சொல்ல முடியல, என்னை சார்ந்த இடத்துல சொல்ல முடியல, சுவிசேஷம் சொல்றதுக்கு வெக்கமா இருக்குது பிரதர். ஒரு ஆத்மாவை கூட்டினது எனக்கு அசிங்கமா இருக்குது. கர்த்தர் மட்டும் எப்படி உன்னை கூப்பிட்டாருன்னு நினைச்சீங்க? தேசத்துல தேவனை கட்ட வேண்டுமானால் நீ ஏதாவது ஒரு காரியத்தை தினம் தினம் தேவனுக்காக செய்து கொண்டு இருக்கணும். ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும். ஏசப்பா எப்படியாவது இந்த ஜனங்க ரட்சிக்கப்பட்டோம், இந்த ஜனங்க எப்படியாவது தேவனை அறிந்து கொள்ளட்டும், சத்தியத்துல வைராக்கியம் பாராட்டிட்டோம். நீ எங்க போனாலும் தேவன் உனக்காக உறவுகளை வைப்பதற்காக எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீ எங்க போனாலும் தேவன் ஆவிக்குரிய உறவு ஒன்று வச்சு இருக்கிறாரு. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ இருக்கிறியான்னு பார்க்கணும். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்லாம போயிட்டு ஆண்டவரே ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவர்னு கேட்டா, நீ ஆண்டவரோடு கூட இணைக்கப்படுகின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால், சீரியா தேசத்திற்கு பவுல் கடந்து சொல்கிறார், எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக குஷ்டரோகியான ஒரு மனுஷனை கொண்டு தேவன் அநேக ஜனத்தை சேர்த்து வச்சிட்டார். அதற்கு ஆதாரமாய் தேவன் பயன்படுத்துறது யார சொல்லுங்க? சின்ன பொண்ணு. அல்லேலூயா. சின்ன பொண்ணு போய் சொல்லுது. நாச்சியார் உடனே பேச்சு கேட்டு, நான் அனுப்புறேம்மா, நாகமான் அனுப்புறேன், நாகமான் போயிட்டு அவர் குஷ்டரோகம் மாறி வரட்டும். அல்லேலூயா. இங்க நடக்கிற காரியத்தை பாருங்க. என் ஆண்டவன் போவாரான விடுவார் என்ற அங்க போய் சொல்றாரு. அப்பா அங்க இருக்கிற யாருக்கிட்ட போகணும்? வாசிங்கம்மா மறுபடியும். சமாரியாவில் இருக்கிற அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். இப்போ 9வது வசனம் வாசிங்க. அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடு தன் ரதங்களோடு, எலிசா தீர்க்கதரிசி யார் தான்? இப்போ எலியாவின் இடத்துல இருந்த தீர்க்கதரிசி யார் தான்? எலியாவுக்கு அடுத்தது எலிசா தான், பெரிய தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அவன் போய் அங்க எலியா கிட்ட கேட்டா கூட எப்படி இருக்கப்பா, உன் ஆவியின் அபிஷேகம் எனக்கு ரெட்டிப்பா கூட. இங்க எனக்கு ரெண்டு சம்பளம் கொடுத்தா பரவாயில்ல, உன்னையே விட்டு போயிடுவான் ஆண்டவரே. இன்னைக்கு சண்டே எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா உன்னையே விட்டுருவேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவருக்காக எதையும் வைராக்கியம் பாராட்டு, ஆண்டவர் உன்னை உயர்த்தி வைப்பாரு. அந்த தேசத்துல அதுக்கு முன்னாடி எலியாவை எத்தனை பேருக்கு தெரியும், எலிசாவை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. இன்னைக்கு சீரியா தேசத்துக்கு வரைக்கும் எலிசாவை தெரியறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் தன் தேவனுக்காக எல்லாத்தையும் இழந்து போனான். அவன் இழக்க எல்லாத்தையும் தேவன் ரத்த தனியா கொடுத்தாரு. இயேசுவுக்காக இழந்த எவனும் அல்லேலூயா இல்லாதவனாய் போவதில்லை. பவுலுக்கு எங்க போனாலும் சொந்தக்காரங்க, எங்க போனாலும் உறவுக்காரங்க. பவுலுக்கு ஒரே ஒரு சகோதரி மட்டும்தான் இருந்ததுன்னு சொல்லப்படுது. ஆனா அவன் எந்த தேசத்துல போனாலும் சகோதரி இருக்கிறாங்க. கொருந்து பட்டணத்தை விட்டு வெளியே வரான், அங்க கொருந்து பட்டணத்துக்குள்ள வரான், பார்த்த ஆக்கிலாவும் பிரஸ்கிலாவும் நல்ல உறவா கிடைக்கிறாங்க.
அங்கிருந்து எபேசுக்கு போறான். எபேசுல நல்ல உறவு கிடைக்குது. அங்கிருந்து என்ன பண்றான், நான் சீரியாவுக்கு போறேன்டான். சீரியா தேசம் முழுவதிலும் உனக்கு உறவை நான் வச்சிருக்கிறேன் பவுலே என்று சொல்லுகின்ற தேவனுடைய சத்தம் கேட்குது. அங்கே நடக்கின்ற அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசப்படியில் நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் ஏர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்லி நல்லா புரிஞ்சுங்க. அதற்கு நாகமான் அடுத்தது சொல்ற ஒரு விஷயம். அதற்கு நாகமான் கொடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு தொழுது தன் கையினாலே அந்த இடத்தில் தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்குவான் என்று எனக்குள்ள நினைச்சிருந்தேன். பணம் கொஞ்சம் கொழுத்து இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னதான் வரும்? அவர் தான் வரும். பணம் கொஞ்சம் உள்ள நிறைய வந்துச்சுன்னு வச்சுக்கீங்க, ஏன்னா அவர் பெரிய ஆளு. ராஜாவுக்கே எப்படியாப்பட்டவர்? போர் சேவகர் அவர் தான் ராஜாவுக்கு. அங்க போய் பார்த்தீங்கன்னா அவனை குறித்து அழகாக போடப்பட்டிருக்கும். சீரியாவின் படைத்தலைவன் ஆகிய நாகமான். அநேகருக்கு பெரிய கொஞ்சம் பணம் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணார், வந்து அவர் என்னை தொட்டு என்ன பண்ணும். கடந்த நாட்களில் நானும் ஒரு ஊழியக்காரன் பேசியிருந்தோம். அது இன்னொரு ஊழியக்காரங்க வச்சு, நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது, ஐயோ புறங்குறவங்க பார்த்தார் அப்படி இல்லை. நடந்த சம்பவத்தை வந்து ஒரு அம்மா சொல்லிட்டு போச்சு. அந்த அம்மா திடீர்னு வந்து, ஐயா ஏதோ பேய் பிடிச்சுன்னுக்குதுங்கய்யா எங்கள் பாப்பாவுக்கு, வந்து ஜெபம் பண்ணுமா. அவங்க வந்து அந்த சர்ச்சை சேர்ந்தவங்களாம். இல்லைம்மா நீங்கள் அங்கே அந்த ஊழியக்காரரை கூட்டணும். ஐயோ அவரு கேண்டல்லாம் மேலே ஊற்றி வரான். பேய் பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவாரான், கேண்டலை கொளுத்தி ஒன்னே மேலே ஊற்றி அவர் அப்படிதான் பேய் ஓட்டு வரான். நம்ம பிள்ளைங்களுக்கு கூட ஒழுங்கா இருங்கன்ட்டு ஒரு சொட்டு என்ன பண்ண மாட்டேன்றோம். ஏன்னா அதுங்க எப்ப கிறுக்குத்தனம் வந்து சொல்லுங்க, உள்ள எதனா ஆவி வந்துச்சுன்னா தான் கிறுக்குத்தனம் வந்து ஒன்னு ஒரு கேண்டலை கொளுத்தி எங்க பசங்கள்லாம் ஊத்திக்கிறோம். எங்க பாஸ்டம்மா கிட்ட தெரியும், கேண்டலோடு தான் நின்று இருக்கோம். நீதி தேவதை மாதிரி அதுங்க தப்பு பண்ணுச்சுன்னா ஒன்னே கேண்டில் எடுத்துக்கும், கொளுத்தி சொட்டு சொட்டா ஊத்திரும். உண்மைதான், நாங்கள் அதெல்லாம் கடந்து வந்ததுனால தான் இன்னைக்கு சொல்றோம். செயல்பாடு இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது இல்லையா? செயல்படுத்தினா தான் சொல்லணும். அவங்க செய்வாங்க, அதை நான் கேட்பேன், ஏமான்ட்டு நீ கம்முன்னு இருந்துவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோ எனக்கு ஊற்றிடுவாங்க. இதுதான் நடக்கும். உண்மைதான். நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல ஈவுகளை கற்றுக் கொடுக்கறதுக்கு. ஆனால் அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயோ அவர்கிட்ட போனால் என்ன ஆகிடுமா, கேண்டல் ஊற்றிடுவார். நான் போய்க்கிறேன், என்ன ப்ரேயருக்கு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு பூந்தமல்லியில் ஒரு ப்ரேயர், நைட் ப்ரேயர் கூப்பிட்டாங்க. நான் அப்பயே சொன்னேன், நான் அமாவாசை ப்ரேயர்லாம் வரதில்லை பிரதன்ட்டு. இல்லை பிரதர் நீங்கள் வாங்க பிரதன்ட்டு. ப்ரேயர் நடந்துச்சு, ப்ரேயர் முடிஞ்சு ஜெபம் பண்ணிக்கிறேன். அந்த என்னை கூப்பிட்ட ஊழியக்கார் இங்கேருந்து ஓன்னு கத்துறாரு. என்னது இவர் கத்துறாரு, ஐயா ஜெயமையா வாங்கினாரு. என்னங்க என் போய் பார்த்தா ஒரு அக்கா முடிய அப்படியே கொத்தா பிடிச்சின்னு சுற்றி நிற்கிறாரு. நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு முடியல இந்த கையெடுங்க, பொம்பளை பிள்ளைங்க மேலாம் என்ன பண்ணாதீங்க, கையை வைக்காதீங்க. நாக்கா ஐயோ இல்லைங்க ஐயா இது இப்படி தாங்க, அவர் கொம்பு வேற வச்சுக்கிறாரு, கையில் அடிக்கிறாரு போட்டுக்கணும் பட்டாருன்ட்டு. தேவனுடைய நாமமே அல்லாமல் எதுலையும் என்ன பண்ணாது, போகாது. வேதம் சொல்லிட்டு உன் பிள்ளைங்க சரியில்லைன்னா பெரம்பு எடுந்து, அவர் பெரம்பை யாருக்கு எடுத்துருக்கிறாரு, அப்ப யாரு அவருக்கு புள்ளியாகுது? நம்ம பிள்ளைங்களாம் யாரா தாங்குதுங்க? அல்லேலூயா. நான் சொன்னேன், ஐயா கையை நான் மேல வைக்காதீங்க, இயேசுவின் நாமத்தினால அது போனா போனோம். இப்ப நாகமானுக்கும் கொஞ்சம் மமதை பூச்சி போச்சு. உடனே அவர் சொல்றாரு, அவன் வெளியே வந்து ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணு, குஷ்ட ரோகத்து மேல என்ன பண்ணுமா, கையை வைக்கணும். எத்தனை பேர் வைப்பீங்க? நம்ம வீட்டில் எதனா இருந்தாலே ஐயோ என்ன இது இப்படி இருக்குதே அப்படின்னு. நல்லா புரிஞ்சுங்க, நல்ல எல்லா தேவ மனுஷனுக்கும் தெரியும் என்ன காரியம் பண்ணிட்டு. தேவனுடைய வார்த்தையை அல்லாமல் எந்த தேவ மனுஷனாலையும் என்ன பண்ண முடியாது, கிரியை செய்யவே முடியாது. அவர் ஒரே ஒரு காரியம் சொல்றாரு, இங்க போ யோர்தான் நதியில போய் குளி. அவன் போனா யோர்தான் நதியில குளிச்சான். நடக்கின்ற காரியம் என்ன தெரியுமா? 13வது வசனத்திலிருந்து வாசிக்கப்பா. அவன் ஊழியக்காரன் சமீபத்தில் வந்து
அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும் பொழுது அதை செய்ய வேண்டியது எத்தனை என்று சொன்னார்கள், எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனின் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முங்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று அங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான். நாகமான் சுத்தமான பிற்பாடு எத்தனை வைராக்கியம் என்பதை கொஞ்சம் புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்பொழுது உமது அடியானின் கையிலே ஒரு காணிக்கையை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றானாம். ஒரு ஜாதி சாட்சி கொடுக்கிறான், இஸ்ரவேல்ல இருக்கிற தேவனை தவிர வேறு தேவனே இல்லை. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, தேவனிடத்துல ஒரு வைராக்கியமும் வந்துச்சுன்னா மத்த எங்கேயும் கண்ணு பார்க்காது.